Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்றதுக்காக 11th நிறைய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நம்ம சேனல் வந்து 11th மட்டும் இல்லாம 12th உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே फ्रेंड्स, செகண்ட் டிவிஷன் டெஸ்ட் வந்து நிறைய பக்கம் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல சப்போஸ் வேற எக்ஸாம்ஸ் வந்து நடந்துருச்சு அப்படினா அந்த क्वेश्चन பேப்பர் நமக்கு ஷேர் பண்ணுங்க. நாம அந்த வீடியோவை கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கலாம். ஓகே फ्रेंड्स, ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது திண்டுக்கல் நாமக்கல் இந்த பக்கம் நடந்த செகண்ட் டிவிஷன் டெஸ்ட் क्वेश्चन பேப்பரோட ஆன்சர் கீ தான் பார்க்க போறோம். क्वेश्चन நம்பர் 1 க்கு வந்து ஆப்ஷன் டி, क्वेश्चन நம்பர் 2 க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, क्वेश्चन நம்பர் 3 க்கு ஆப்ஷன் பி, क्वेश्चन நம்பர் 4 க்கு ஏ, क्वेश्चन நம்பர் 5 க்கு ஏ, क्वेश्चन நம்பர் 6 க்கு பி, क्वेश्चन நம்பர் 7 க்கு பி, क्वेश्चन நம்பர் 8 க்கு ஏ, क्वेश्चन நம்பர் 9 க்கு சி, क्वेश्चन நம்பர் 10 க்கு சி, क्वेश्चन நம்பர் 11 க்கு சி, क्वेश्चन நம்பர் 12 க்கு சி, क्वेश्चन நம்பர் 13 க்கு சி, क्वेश्चन நம்பர் 14 க்கு சி, क्वेश्चन நம்பர் 15 க்கு ஏ. சரியா, இதெல்லாம் தெளிவா நீங்க பாத்துங்க. அதுக்கு அப்புறம் 2 மார்க் क्वेश्चंस நம்ம சேனல்ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस நிறைய நம்ம கொடுத்துருந்தோமோ அதுல இருந்து என்னாச்சு பார்த்து கேட்டிருக்காங்க. நான் திரும்ப எல்லா வீடியோவும் சொல்லிட்டேன். அதாவது பிசிக்ஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 2 மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ் வரும். அதுல ஒன்னு கம்பல்சரியா இருக்கும். சரியா, அதே மாதிரி 3 மார்க்கும் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா 2 சம் வரும். அதுல வந்து ஒரு சம் வந்து கம்பல்சரி क्वेश्चंसல என்னாச்சு பாத்தீங்கன்னா சம் தான் நமக்கு கேட்பாங்க மேக்ஸிமம். அதை தெளிவா நீங்க பாத்துங்க. அதுக்கு அப்புறம் இந்த நியூட்டன்ஸ் லா, சரியா, இந்த மாதிரி क्वेश्चंसலாம் ஓபன் क्वेश्चंस, அதெல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாம இந்த தயவு செய்து என்னாச்சு பாத்தீங்கன்னா போயிடாதீங்க. அந்த மாதிரி क्वेश्चंसலாம் நமக்கு கேட்பாங்க. அதுக்கு அப்புறம் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் அப்படிங்கிற क्वेश्चन இப்போ இங்க கூட கொடுத்துருக்காங்க. 32 क्वेश्चन பாருங்க. ரைட் டவுன் தி டிஃபரன்ஷியேட் between the simple harmonic motion and the angular simple harmonic motion. சரியா, இந்த மாதிரி differentiate betweenங்கிற क्वेश्चन வந்துச்சு அப்படின்னா எழுதாம விட்டுறாதீங்க. ஏன்னா அப்பதான் நமக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். அப்ப செலக்ஷன் ஆஃப் क्वेश्चन வந்து ரொம்ப முக்கியமானது. அதை தெளிவா நீங்க பாத்துங்க. சரியா, அதே மாதிரி 5 மார்க்ஸ் எல்லாமே தெளிவா நீங்க பாத்துங்க. இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே फ्रेंड्स, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.